ஸோ அவ்வளவு வாசனையா இருக்கும் மண்ணு. சேருண்ட ஒன்கணாரில் திரிகின்ற செங்கால் அன்னம் மாலுண்ட நளின பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை காலுண்ட சேற்று மேதி கன்றுள்ளி கனைப்பச் சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும். இது ஒரு அண்ணா இருக்கு. சேர் உண்ட உண்கணாரில் மீன்களை ஒத்த ஒளி பொருந்திய உன் கண்ணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம். பெண்களைப் போல ஒளிபடுத்த பெண்களைப் போல திரிகின்ற செம்மையான கால்களை உடைய அன்னம் மாலுண்ட நளின பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை. அங்க போய் தாமரை இலைகள்ல தன்னுடைய குஞ்சுகளை விட்டு அங்க வச்சுட்டு போயிருக்கு. எரும மாடுகள்லாம் குடிச்சு அந்த இதுல இருந்து கிளம்பும்போது மனசுல அங்க வந்து கண்டு நினைக்கிறது. திருப்பாவையில சொன்னாங்க கரவினும் கன்றை நினைத்து சேராக்கும் சொல்றாரு. அதே கற்பனை. அவங்க மனசு வச்சுட்டு டாக்டர் உட்காந்துருக்காங்க. திருப்பாவை சொல்றாங்க மனசு வச்சுட்டு டாக்டர் உட்காந்துருக்காங்க. இந்த உண்மையில இவனுக்கு வந்து ஆண்டாள் கிட்ட ரொம்ப நிறைய கதையெல்லாம் சொல்றேன். அந்த 1008 படா அது பண்ணி படைக்கணும், அக்கார அடிச்சு பண்ணி படைக்கணும், நீ செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கதை. காலுண்ட சேற்று மேதி கன்று உள்ளி கனைப்ப. அந்த கன்றை நினைத்து பால் செய்ய அந்த பாலை இந்த அன்ன குஞ்சு குடிக்கிறது. இந்த அன்ன குஞ்சு குடிக்கும்போது இந்த தேரைகள் என்ன பண்றது, அந்த தாமரை இலை இருக்க அது மேல போய் மோதுறது. அப்ப தாமரை இலைகள் அசையும், தேரை தாளாட்டுகிறது. தேரைகள் அங்க புள்ளி அப்பப்போ அந்த இலைகள் மேல மோதுறது. அதனால அது தாமரை இலை அசைகிறது. அது மேல இருக்கக்கூடிய அன்ன குஞ்சு தூங்கும். எப்படி அந்த பாலை வயவுள்ள சாப்பிடும். தேரையும் தவளையும் ஒண்ணா, தேரையும் தவளையும் ஒண்ணா. தேரை வேற தவளை தெரியும். கல்லுக்குள்ள இருக்கிறது தேரப்பட்ட உடம்பு வளர்ச்சி குறையும். தவளையும் தேரையும் வந்து இன்டர்சேஞ்சபிளா நீங்க இந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாம். தவளைங்கிறதும் வரும், தேரைங்கிறதும் வரும், சினானிமஸா வரும். குயிலினம் பதுவை செய்ய கொம்பிடை குறிக்கும் மங்கை அயில் விழி மகளிரோடு மகளிர் ஆடு அரங்கினுக்கு அழகு செய்ய பயில் சிறை அரச அன்னம் பன்மலர் பள்ளி நின்றும் துயிர தும்பி காலை செல்வழி முரல்க சோலை. இங்க வந்து அரச அன்னம் ராஜஹம்சம், ராஜ அன்னம் ராஜஹம்சம் தூங்கி இருக்கு. அவரை வந்து பள்ளி எழுப்புறாங்க. அதுக்கு வந்து என்னென்ன ஓசையெல்லாம் அங்கே கேட்கறது சொன்னா, குயிலினம் வதுவை செய்யும். குயிலினம் திருமணம் செய்து கொண்ட அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க மனசுல வாங்கிக்கலாம். அப்ப எழும்பக்கூடிய குயிலினுடைய ஓசையெல்லாம் மனசுல வாங்கிக்கலாம். அந்த அந்த இடம் பூரா ஒரே குயில் கூரா இருக்கு. என்ன செய்ய கொம்பிழை குனிக்கும் வங்கை அந்த இடத்துல ஆடும். கும்பிடை கிளைகளிடை தோகை விரித்து ஆடுகின்ற மயில்கள் அயில் விழி மீன் விழி மயில்னா கூர்மைன்னு ஒரு அர்த்தமும் உண்டு. வேர்படை போன்ற கண்களை உடைய மகளிர் ஆடும் அரங்கினுக்கு அழகு செய்ய அந்த மயில்கள் பெண்கள் ஆடுகின்ற நடனச்சாலைக்கு இன்னும் அழகு கூட்ட பயில் சிறை அரச அன்னம் பன்மலர் பள்ளி நின்றும்
நிறைய மலர்கள்ல நல்லா உயரமாக தூங்கிட்டு இருக்கிற அன்னம் துயிலெழ காலை செவ்வழி முரல்வ சுவர். இத்தனை ஒலி அதில் போய் இருந்து ராஜஹம்சம் கண்டுபிடிக்கிறது. இப்படி தசரதனுக்கு நம்ம போய் சேர போறோம். அதுக்கு முன்னால இதெல்லாம் குயிலினும் வதுவை செய்ய சாதாரண குயில் வந்து காலையில் கத்தும் கூவும். அது என்ன வதுவை செய்யும் போது அது வேற கல்யாணம் இல்லை, அது 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 வேற மாதிரி சொல்லிருக்குமா? இது வந்து நீங்க இதுல என்னது கத்தும் குயிலோசையில் அங்கே எழுதியிருக்கேன். இதுதான் கேட்டு என்னன்னாக்க மேட்டிங் கால், அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காது அதுதான் கத்தும் குயிலோசை. பூங்குயிலோசை தானே கத்தும் குயில்னு சொல்லணும் அவசியம் அப்படின்னா அது மேட்டிங் கால். நீங்கள் அந்த குயிலோட பூவை தொடர்ந்து கவனிச்சுருந்தீங்கன்னா அது சாதாரண கூ கூ அது அதாவது கரெக்டாக இடம் விட்டு கூவும். திடீர்னு ஒரு பெரிய குரலை போகும், குரல் உடஞ்சி போகும். பெரிய குரலை திடீர்னு எங்கேயோ நெருப்பு பிடிச்ச மாதிரி கத்தும். It is not one singular way. அந்த மேட்டிங் காலில் எனக்கு வந்து ஆகி ஒரு லெவலில் அது வந்து குரல் உடஞ்சி போகுது. அது கத்து மேட் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு இந்த மாதிரியான குரல் உடைஞ்சு போகிற. அதுக்கப்புறம் 2-3 சேர்ந்ததுக்கப்புறம் அதனுடைய ஒலிக்கின்ற விதமே வேற ஆகிடும். குயில் வசையும் ஒன்றும் ரொம்ப ஸ்வீட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 3 கிலோமீட்டர் கேட்கும். யூ கேன் ஹியர் இட் ஃப்ரம் எனி டிஸ்டன்ஸ். அது குயில் வசை வந்து சச்ச லவுட். நான் பக்கத்தில் வேப்ப மரத்தில் போகும், ஆனால் எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா ராஜா அன்னத்துல ராஜா, அன்னத்தோட அன்ன வகையில ராஜா. நம்ம ராஜ்ஹன்ஸ்னு உடம்பு முழுக்க விளையாடுறது சாதாரணமாக அரசாங்கத்துக்கு வந்து கால் மட்டும் சொல்லுவாங்க. செங்காலம் சொல்றாரு. ராஜா அம்சம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு அம்சத்தை சொல்றோம். அன்னமே நிஜத்துல இல்லை, அதனால நம்ம இதை வெரிஃபை பண்ணல. இல்ல எது அன்னம் ராஜா அம்சம்னா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம ஸ்வான்னு சொல்றேன். இப்போ நம்ம ஸ்வான்னு சொல்றது அதுதான் அன்னமா தெரியும். ராஜா அம்சம்ங்கிறது இன்னொரு. இதுல இருந்து பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவார். ரன்ஸ் இன் ஒன் சென்டென்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் பருந்தோடு நிழல் சென்றென்ன இயலைசை பயன் தூய்ப்பாரும் மருந்தினும் இனிய கேள்வி செவியுற மாந்துவாரும். இப்பதான் பார்த்தோம் மாந்துதல். இப்ப பார்த்து மாந்துதல் தான். விருந்தினர் முகம் கண்டன விழாவணி விரும்புவாரும் கருப்புறு மனமும் கண்ணில் சிவப்புறு சூட்டும் காட்டி உருப்புறு படையில் தாக்கி உருபகை இன்றி கீறி வெறிப்பில கழிப்பின் வெம்போ மதுகைய வீர வாழ்க்கை மறுபட ஆவி வேணா வாரணம் பொருத்துவாரும். எருமை நாகின்ற செங்கண் ஏற்றையோடு ஏற்றை சீற்றத்து உறும் இவை என்ன தாக்கி ஊழ நெருக்கி ஒன்றாய் விரி இருள் 2 கூறாய் வெகுண்டன நோக்கி அறிஞனம் குஞ்சி ஆற்ப அஞ்சுர வார்க்கின்றாரும். முள்ளரை முளரி வெள்ளி முளையிற் முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்த சலஞ்சலம் புலம்பச் சாலில் துள்ளி மீன் துடிப்ப ஆமை தலைப்புடை சுரிப்ப தூம்பின் உள்வரால் ஒளிப்ப மல்லர் உழு பகடு
உறப்புவாரும் முறை அறிந்து அபாவை நீக்கி முனிபுழி முனிந்து வெக்கும் இறை அறிந்து உயிர்க்கு நல்கும் இசைகள் வேந்தன் காக்க ஒரை தவிர்ந்து உயிர்க்கும் தெய்வ பூதலன் தன்னில் பொன்னின் நிறைபரம் சொரிந்து வந்த நெடுமுகுது ஆற்றும் நெய்தல். இந்த நெய்தலோட டிஸ்கஷன் அவ்வளவு தூரத்துக்கு ஒரே சென்டர் தான் ஓய்வு 4 பாட்டு ஒரு பாட்டு ஒரு விருத்தம் அல்லது ஒரு அஞ்சு பாடம் மொத்தம் 5 பாட்டு 15 ஆரம்பிச்சு 19 வரை 5 பாட்டு இல்லை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் போக போக 15 பாட்டு 20 பாட்டு புத்தகங்கள்லாம் வேகம் பிடிக்கும்போது கவிஞரோட வேகம் அதாவது இதெல்லாம் இப்போ நமக்கு நம்முடைய கிளாஸ் வாங்கி புரியுது. இப்போ நம்ம அதுக்குள்ள போகிறோம் கட்டன் ரைஸை தான் மனம் வேகம் போகும்போது இந்த காவி எவ்வளோதான் கண்ணுக்குள்ளே பார்த்து மனசுக்குள்ளே எவ்வளோதான் பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே அந்த சித்திரம் காட்டுற சித்திரம் அவன் இது பண்ணி வகுக்கிற தன்மை அந்த போர்னோட கோலங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படிதான் எங்கேருந்து பார்க்க நீ எந்த மூலையில இருந்து எங்கேருந்து இமயமலை பாடியிருக்கான் எங்கேருந்து இவ்வளவு இதை கொண்டு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் மனசில் வாங்கிட்டான். காட்சி இத்தனை காட்சியும் வாங்கிட்டான். இப்போ இங்கே என்ன பண்ணுறான்? அதாவது பல விதமான மக்கள் பல வகையிலே பொழுதுபோக்கு பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாங்க. பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள். பருந்தோடு நிழல் சென்றன இயல் இசை பயன் துய்ப்பார். பருந்தும் நிழலும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆகாயத்தில் பருந்து ஆகாயத்தில் போயிட்டு இருக்கும். அதோட நிழல் தரையில் தோஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை அது சார்ந்து தான் இருக்கும். நிழல் வந்து பருந்து சார்ந்து தான் இருக்கும். பருந்தை நிழல் தொடர்வது போல வார்த்தையை இசை தொடர்பு, பாடலை இசை தொடர்பு. அப்படி பருந்தோடு நிழல் சென்றன இயல் இசை பயன் துய்ப்பாரும். மருந்தினும் இனிய கேள்வி செவியுற மருந்து ஆகும். மருந்து அப்படின்னு சொல்றது உயிருக்கு ஆதாரமான அமுதம். அதான் மருந்து அப்படிங்கிறதுக்கு சாவா மருந்தெனும் வேண்டப்பாட்டு அமிர்தம் அப்படின்னு பொருள். இப்போ நம்ம ஔஷதத்துக்கு சொல்றோம் மருந்து மெடிசன் அப்படின்னு உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்தினும் இனிய கேள்வி செவியுற மாங்குவாரும். எங்க நல்லா லெக்சர் கேட்டுருக்காங்க. விருந்தினர் முகம் கண்ட விழாவணி விரும்புவார். விருந்தினர் முகத்தை பார்த்து அப்படி சட்டு மறந்து போகும். வீட்டுக்கு சாப்பிட்றது இன்னொன்று விருந்தினர் அப்படின்னு சொன்னா அண்ணா வீட்டுக்கு தம்பி வருது, தம்பி வீட்டுக்கு அண்ணா வருது. இப்போ காலத்தில் எங்கள் மாமா வந்திருக்காரு, ஏதாவது விருந்தாளிய வீட்டில் அப்படின்னா ஆமாம் எங்கள் மாமா அதெல்லாம் விருந்துனா விருந்தே புதுமை. விருந்தே புதுமை அதான் தொல்காப்பிய டெஃபினிஷன். வேடர் வாராத விருந்து திருநாளில் பேடைக்குயில் விட்டு வெப்புற ஒரு வான்கள் வீட்டிலிருந்தே ஆண்கள் பாரதி பாட்டு. அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தறியாத புதிய மனிதர்கள் அதுதான் திதி அப்படின்னு சொல்லுவோம். திதி அதிதின்னு சொல்லுவாங்க. நம்ம அதிதின்னு சொல்லிடுவோம். அதிதி வந்து சூரியனோட அம்மா பேர் அதிதி தேவன். சூரியனோட அம்மா பேர் அதிதி. அதிதி அதிதின்னு சொன்னாக்க நாள் இல்லாத நாள்ல எப்போ வேணா திதி. எந்த திதியிலையும் இது வேணா வருவான்னு அர்த்தம். அப்படி விருந்தினை கண்டால் முகமலர வரவேற்பு அந்த மாதிரி பண்ணி அதை பெரிய விழாவாக விழாவணி விரும்புவார். கிராமத்தில் பொதுவாக வந்து
சொந்தக்காரங்க யாரா வந்துட்டா விருந்தாளின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய சண்டையே வரும். அவங்கள விருந்தாளின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி விருந்தாளிங்கனாக்க எங்க கௌரவ குறைச்சல். கௌரவ குறைச்சல். அதாவது சொந்தக்காரங்க யாராவது கலாச்சாரம் மறந்தே போச்சு நமக்கு. ஏன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 15 ரூபா சொல்லுவாங்க சொந்தக்காரங்க. 1 லிட்டர். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அருவருப்பான விஷயம். தண்ணிக்கு காரணம் எவ்வளவு பெரிய இதுவாக இருக்கும். தண்ணியும் காற்றும் இறைவன் படைச்சது 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும். இந்த வருத்தப்படுத்துறது கலாச்சாரம் மாறுதலை வச்சு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சொந்தக்காரங்க வந்து உரன் முறை வேலையில் வந்து விருந்தாளின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது இது ஒரு வகை. இன்னொரு வகை இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆட்டுக்கடா சண்டை நடக்குது. கருப்புரு மனம் சாரி இது வந்து கோழி 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 சண்டை. ஒரு பக்கம் கோழி சண்டை நடந்தது. கருப்புரு மனமும் கண்ணில் சிவப்புரு சூட்டும் காட்டி. எந்த ரகரம் போட்டிருக்கான் பாருங்க, வல்லின ரகரம் போட்டிருக்கான். ரொம்ப கோபம் நிரம்பிய மனமும் கண்ணில் சிவப்புரு சூட்டும். சூட்டும்னா அதனுடைய கொண்டை சேவல் கொண்டையும் காட்டி உருப்புரு படையில் தாக்கி. இங்க இந்த கருப்பு வந்து கருத்த மாமணி அந்த கருப்பு காட்டி உருப்புரு படையில் தாக்கி தன் உறுப்பையே தன் தேகத்தை காலையே ஆயுதமாக கொண்டு தாக்கி குரு பகை இன்றி சீரி. அந்த எதிர்ச்சோட இருக்குன்னு போவேன். சண்டைக்கு போ, நான் அதுக்கப்புறம் சண்டைக்கு போறேன். அவ்வளவுதான். அதோட எனக்கு என்ன சண்டை வந்து? எனக்கு எந்த பகையும் இல்லை. இருந்தாலும் ஒரு வகை இன்றி சீறி வெறுப்பில கழிப்பின் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை. மனச்செருக்கோடு கொடிய போரை செய்யும் மதுகைய வலிமை உடைய வீரம் மறுபட மதுகைய வீர வாழ்க்கை மறுபட ஆதிபேனா வாரணம். இந்த இடத்துல பார்ப்பாங்க, இந்த வாரணத்துக்கும் சேவலுக்கும் யானைக்கும் ஒரே பேர் பல இடங்கள்ல. இந்த இன்னும் மாதிரி பேர் பின்னால் இந்த இடத்துல சேவல் வாரணம். வாரணம் புருதமாகவும் வரங்கினை எடுத்ததும் ஆரணம் உருவத்திற்கு அறிமுறை பிரிந்து பின்னால் வருது. அது வந்து திசையானைகளை பொறுத்து. இந்த இடத்துல வாரணம் சேவல். வாரணம் பொருத்துவார். கோழி சண்டை நடந்தது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்ததுல ரொம்ப அழகா இருக்குங்க. பொறுதல் சண்டைங்கிறது மூட்டி விடுறாங்க. அதான் அதுக்கு பகை இல்லைன்னு சொல்றேன். பகையின்றி சீறி வெறுப்பில கழிப்பின் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை மறுபட ஆவி. வீர வாழ்க்கையில எந்த வகையான களங்கம் ஏற்பட்டாலும் ஆவி பேணாத வாரணம் பொருத்துவார். இந்த வாரணம் பொருத்துவாருக்கு கொண்டு போய் அதை சேர்த்துக்கணும். இதுக்கு அடுத்தது எருமை நாகின்ற செங்கன் ஏற்றையோடு ஏற்றை சீற்றத்து உறும் இவை என தாக்கி ஊழ நெருக்கி ஒன்றாய். இதுவரைக்கும் சொல்லு. எருமை நான் இளைய எருமை. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. சிங்கம்னா குட்டி, புலிக்குட்டி. எருமைக்கு நாகு. எருமை நாகின்ற செங்கண் ஏற்ற கடா எருமை கடா. கடா எருமை. கடா எருமை எரும் கருணுக்கு காரணம் விடாது பணி செய்ய இலங்கு மகாராணி பாஞ்சல். கடா எருமை உறும் இவை என்ன தாக்கி. உறும்னாக்க இடி. இடியோடு இடி மோதுவது போல தாக்கி ஊழ நெருக்கி ரொம்ப நெருக்கி நெருக்கமாக பொருத்தி ஒன்றாய் விரி இருள் இரண்டு கூறாய்
வெகுண்டன அணைய நோக்கி. இது height of imagination. ஒரு இருள் ரெண்டா பிரிஞ்சா மாதிரி ரெண்டு இருள் மாதிரி ஒரே இருள் தான் ரெண்டா பிரிஞ்சிருக்கு, ஒன்னோட ஒன்று முட்டிருக்கு. விரி இருள் இரண்டு கூறா வெகுண்டன அணைய நோக்கி அரியினம் குஞ்சியா இருக்க. குஞ்சிங்கிறது தலைமையில குடுமையா கட்டி அதுக்கு ஒரு குஞ்சலம் கட்டி விட்டுருவாங்க. குஞ்சி ஆர்ப்ப அசையும்படி சொன்ன குஞ்சி ஆர்ப்ப மஞ்சுரா வார்க்கின்றார். மேக மண்டலம் வரையில தன் குரல் சென்று கேட்கும்படி ஆர்ப்பவர்கள் குரல் எழுப்பவர்கள். முள்ளரை முளரி வெள்ளி முளையிற முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்த சலம் சலம் புலம்ப சாலில் துள்ளி மீன் துடிப்ப ஆமை தலைபுடை சுரிப்ப தூம்பினுள் வரால் ஒளிப்ப மள்ளர் உழு பகடு உறப்புவார். தாமரையோடைய தண்டு பார்த்துட்டு மைமையா வெள்ளி இழைகளாட்டம் தோணும். முள்ளரை முளரி முள்ளை அணிந்திருக்கக்கூடிய தாமரை வெள்ளி முளை. என்ன பேர் சொல்றது தாமரையினோட தண்டுல தண்டு உள்ள இருக்கு, தண்டு வெளியில நல்ல நல்ல திக்கா வைட்ட ஏரியா சுத்தி பண்ணுது தாமரை. அது மேல சின்ன சின்ன வெளியே அந்த வெளியில் நீட்டு அது புரிகிறது இல்லையா, முள்ளு மாதிரி. அது முளையிற அது வந்து ஒடிஞ்சு போகணும். முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்த அங்க இருக்கிற முத்தும் பொன்னும் தள்ளுற அங்க இருக்கிற இடத்துல பேர்ந்து நகர்ந்து விழ சலஞ்சலம் புலம்ப சங்குகள் வாய்விட்டு அழகும். சாலில் மீன் துடிப்ப. இதெல்லாம் ஜனத்தினால இவங்க வந்து ஏர் உழறாங்க. நீங்க இன்னொரு சீனை கற்பனை பண்ணிடணும். வெறும் ஏற்காலையில இருந்து பலகம் ஒண்ணு போட்டு விடுவாங்க. மொத்தமா இதை வாரின் போனா இது அத்தனை நடக்கும். அடியில மீன் துடிக்கும். இருக்கக்கூடிய அடியில போசிங்க அந்த நாட்டில் இருந்தா பொண்ணெல்லாம் இருக்கிற மாதிரியான நாடா இருந்ததுன்னா அடியில் இருக்கிற பொண்ணு பிறண்டு வரும். எல்லாம் மீன் நான் பார்த்துருக்கேன். மீன் துள்ளும் அடியில மாட்டிக்கும். வயல்ல வந்து நெல் வயல்ல வந்து மீன் இருக்கும், சின்ன 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 மீன் இருக்கும். மீன் கட்டாயம் இருக்கும். ஏன்னா தண்ணி நின்றுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க வயல். கயலுகள் அப்படின்ட்டு ஒரு இதுல கூட வரும், திருப்பாவிலையும் வரும். துள்ளி மீன் துள்ளி இதெல்லாம் கைலேஜா இருந்தால் ஒரு ரெடி ரெக்கனர் டக்குன்னு இது பண்ணிருக்கலாம். டக்குன்னு ஞாபகம். துள்ளி மீன் துடிப்ப ஆமை தலைப்புடை சுரிப்ப. அங்க இருக்கிற ஆமை வந்து எல்லாத்தையும் ஆமையை உள்ள இழுத்துக்கிறது. பூம்பினுள் வரால் ஒழிப்பம்மா. வரால் மீன்கள் மதகுகள்ல போய் ஒழிஞ்சுக்கிறது. மள்ளர் உழு பகடு உறப்புவாரும். உறப்புதல்னா அதட்டுதல், அதட்டுறது. ஹாய் ஹாய் கொடுக்குறாங்க. மள்ளர் உழு பகடு பகடுங்கிறது காலம். உறப்புவார், அதட்டுவார். முறை அறிந்து அபாவை நீக்கி இப்போது முடிக்கும்போது அங்கே அத்தனை வகையிலையும் போது கடைசியில் எல்லாத்தையும் துறந்தவர்களுக்கு கடைசி ஞானியருக்கு வந்து முடிக்கணும். அந்த வாக்கியம் இங்கே வந்து பூர்த்தியாகும். அதை முனிவு இது வந்து என்ன இதுனாக்க முறை அறிந்து அவாவை நீக்கி முனிவுழி முனிந்து வெகும் இறை அறிந்து உயிர்க்கு நல்கும் இசைகெழு வேந்தன் காக்க.
ஒரை தவிர்ந்து உயிர்க்கு தெய்வ பூதலன் தன்னில் பொன்னில் நிறைவரம் சொரிந்து வாங்க நெடுமுகுது ஆற்றும் நெய்து. மக்களை காக்கின்ற முறையை அறிந்து அவாவை நீக்கி, மக்களுக்கு டாக்ஸ் போட்டு பிடுங்கணும் அப்படிங்கிற அவாவை நீக்கி எங்கேன்னு சார் கொண்டு வந்தீங்க அது இருக்கு. முனி வழி முனிந்து எந்த சமயத்துல கோவிச்சுக்கணுமோ அந்த சமயத்துல கோவிச்சுக்கணும். கோவிக்கிற சமயத்துல மட்டும்தான் கோவிச்சுப்பான். பாக்கி நேரத்துல இது நாட் ஷோ ஆங்கர். பட் அவசியமான இடத்துல காட்டித்தான் ஆகணும். அரசனுடைய முக்கியமான வேலை அது ஒண்ணு. கோவிக்கிற நேரத்தை கோவிக்கணும். கேட்கும் இறை அறிந்து தவிர்க்கப்பட வேண்டிய இறைன்னு சொன்னா வரி. ஓரோடு நின்றான் இடு என்றது போலும் வேலோடு நின்றான் இரவு. திருக்கோவில் வழியில திட்டு பையன் நின்று கையில தடியை வச்சுட்டு போடுறா அப்படின்னு சொன்னா மாதிரி வேலோடு நின்றான் இரவு. ராஜா அளவுக்கு மேல வரி விதிச்சா அது திருட்டுக்கு சமம் அப்படிங்கிறது. முனிந்து வெகும் இறை அறிந்து எந்த வழியில வரி வசூலிக்க கூடாதோ அந்த வழியில வசூலிக்காது. அப்படி பார்த்தா நம்ம இந்த இது திக்கர் வருமானம் சேரக்கூடாது. இது தர்ம பிரகாரம் ரொம்ப விரிக்கக்கூடாது. எல்லாம் நல்கும். அப்படி இருக்கக்கூடிய வேந்தன் காக்க குறை தவிர்ந்து உயிர்க்கு சுமை நீங்கிதான். சுமை நீங்கி இளைப்பாறுகின்ற பூதலம் தன்னில் பூமியை போல அந்த கப்பல்கள் என்ன பண்ணுமா, கரைக்கு வரும். கரைக்கு வந்து இளைப்பாறும். என்ன ஆகும்னா அதுக்குள்ள லோடெல்லாம் இறங்குது. அது வரைக்கும் தன்னுடைய முதுக மல்லாத்தில் அப்படி கரையோரத்துல வங்கம் அப்படிங்கிறதுக்கு கப்பல் வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல். கடற்கரை ஓரத்துல கப்பல்கள் தங்களுடைய பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு அபாடான் ரெஸ்ட் எடுத்துருக்கும். எரிதரும் அரியின் சும்மை எடுத்து வானிட்ட போர்கள் குறிகளும் போத்தில் கொள்வார் கொன்ற நெற்குவைகள் செய்வார் வறியவர் உதவி மிக்க விருந்துண மனையில் வைப்பார் மனையில் வைப்பான் நெறிகளும் புதைய பண்டி நிறைத்து மண் நெளிய ஊர்வார். ஒவ்வொரு முறை அறுக்கும் போது அதான் எரிதரும் அறிவாடை வீசும்போது அறுக்கின்ற அறிவு அந்த சும்மைங்கிறது சுமைதான். சும்மை எடுத்து வானிட்ட போது வான சுமை வைத்த சும்மாடு இதுல இருந்தாங்க. சும்மை இதனால சுக்ரீவன் சொல்ல போறான் விபீஷ்ணோட வதை படத்துல இவன் இதனால ஒரு சும்மையால் தன்னை கொல்ல நினைத்ததால் எதுவும் நமக்கு தெரியாத அண்ணன் இருக்கான் தான் சும்மை அப்படிங்கிற சொல்ல சுமை அதில் இருக்கிற சும்மாடுங்கிறது இல்லைன்னு சும்மாடுங்கிறது அது இருக்கிறோம். சொல்ல பத்தி எனக்கு சரியா கிளியரா தெரியல. கொன்ற குவைகள் செய்வார் வறியார்க்கு உதவி